வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ரெஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்குன்னு டேல உடைச்சா தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்போம். செகண்ட்ல சப்போர்ட் எடுத்தா வெரி புல்லிஷா போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த லொக்கேஷனுக்குள்ள வரல. ஓப்பனே பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் தான் குடுத்தாங்க. இந்த நம்ம இதுக்கு மேல. பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ தாண்ட முடியல மார்க்கெட். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள தான் நடந்துச்சு மார்க்கெட்டே. நம்ம இது வந்து டெலகிராமில போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற மாரி. மார்க்கெட் ஆனா அத பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரேக் குடுத்துட்டு திரும்பி கீழயும் போல. நான் அது பிரேக் பண்ண சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சேன் இந்த இடத்துக்கு. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு மேல ஒரு நல்ல மூவ் இந்த இடத்துல மட்டும் தான் மார்க்கெட்ல பெரிய மூவ். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் உள்ளுக்குள்ள தான் இருந்துச்சு மார்க்கெட். அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப முடிச்சிருக்க செட்டப்பே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரை ஒரு புல்லிஷ்கான செட்டப்ல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த லெவல் தான். நம்ம டேவோட ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, அதுக்கு மேல இந்த லெவல்ஸ் குடுத்தோம். இத பிரேக் பண்ணா மார்க்கெட்ல பெரிய மூவ்னு எதிர்பார்த்தோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டவே இல்ல. பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல தொட்டது தான். அதுக்கப்புறம் ஒரு லோ வச்சா, அதுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்து அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1:30 மணி போல எதிர்பார்க்காத ஒரு மூவ் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் குடுத்து இங்கேருந்து ஒரு நல்ல மூவ் குடுத்தாங்க. அது முடிய போறப்ப. நேத்தும் மார்க்கெட் முடிய போறப்ப மூவ் இருந்துச்சு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட முடிய போறப்ப தான் அடுத்த 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் புல்லிஷ் செட்டப் மாத்துறாங்க. நம்ம நேத்து ஒரு தலைப்பு போட்டிருப்போம். ஆ மார்க்கெட் கஷ்டப்பட்டு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறுன மாரி தெரியும்னு சொல்லிட்டு. இன்னும் கிட்டத்தட்ட மாறிட்டு, இன்னும் இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கெட் நம்ம வெரி புல்லிஷ்ன்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே. சென்செக்ஸும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா இதில மட்டும் என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்டுக்கு உள்ள இருந்துச்சு. இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லோவே வந்துட்டு போயிருக்கான். நம்ம எதிர்பார்த்த விட லோவோட நல்லா இறங்கி தான் ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் சொன்னபடி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்கும் வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அத ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதுபடி பார்த்தோம்னா, நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு இத பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் மேல வச்சாங்கன்னா, நல்லா அடுத்தடுத்து புல்லிஷ் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே படி. இல்ல ஒரு வேளை இத லேசா பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்தாங்கன்னா, அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா, இந்த ரீசென்ட் லோ தான். அதாவது நேத்தோட லோ தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த ரேஞ்சும் சப்போர்ட்டா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து இதுக்குள்ள இருக்க தான் வாய்ப்பு. இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஷா இருக்கும். அதாவது நாளைக்கு வந்து இது பிரேக் பண்ணி மேல க்ளோசிங் இருந்துச்சுன்னா, நம்ம அடுத்தடுத்து நம்ம மேல எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். லெவல்ஸ் எந்த மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கோம். பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,372 அப்படிங்க இன்னைக்கு போன ஹை தான். சரி ஓகே. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,461 அப்படிங்க நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 25,613. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,242 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,187ங்கிறது இன்னைக்கு டேவோட லோ தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 25,039 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் நம்ம புல்லிஷ் தான். அந்த எல்லோ ஜோன பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஆ அதே சமயத்தில இந்த தேர்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இதுவரைக்குமே நம்ம புல்லிஷ் செட்டப்ல உள்ள தான் நம்ம போறது எப்பயுமே இப்போ மார்க்கெட் அப் சைடு போகுதுன்னா, நம்ம போற சப்போர்ட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வச்சிருப்போம் கடைசியா. இத பிரேக் பண்ணா அடுத்தது ஃபால் இருக்கும். அந்த மாரி செட்டப்ல தான் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இத பிரேக் பண்ணாம போனா நல்லா நம்ம எதிர்பார்க்கிற மாரி மார்க்கெட் புல்லிஷ்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இத உடைச்சிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு போனா கொஞ்சம் வீக்கா போறான்னு அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனா புல்லிஷ்ல தான் மார்க்கெட் இருக்கு. இத உடைக்காத தேர்ட் சப்போர்ட்ட உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் செட்டப் தான். அதே சமயத்தில அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில, மார்க்கெட்ல நம்ம வேற இந்த வெரி புல்லிஷா எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 2 எல்லோ ஜோனோட போட்டுறலாம். இதுக்கும் இந்த ரேஞ்சும் கூட போட்டுறலாம். மார்க்கெட் வந்து அ அதாவது இத பிரேக் பண்ணாலும் இல்ல. இத தொட்டாலும் மார்க்கெட் மேல போகும். இத பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வெரி புல்லிஷா மேல போக வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் புல்லிஷ் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இத ரிமூவ் பண்ணிடுவோம். திரும்ப டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த டோஜ் ஹைக்கு மேல மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில மார்க்கெட் புல்லிஷா நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு
இதுக்கு மேலே க்ளோசிங்கே பக்காவா வச்சுருக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி ஓகே. இது நம்ம 50 மினிட்ஸில் இருந்தாலும் இந்த ஹைங்கிறது ஆல் டைம் ஹைங்கிறது பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 60,400 அப்படிங்கிறது நம்மளோட ஆல் டைம் ஹையாக இருக்குது. மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்ச் ஈஸியாக மூவ் ஆகிறதுனா வாய்ப்பு அதிகம். அது நாளைக்கே நடக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 59,699 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 60,046 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு 60,437 அப்படிங்கிறது டேவோட ஆல் டைம் ஹை நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டே கேனோட ஆல் டைம் ஹை. சரி ஓகே. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 59,390 வந்து ரீசெண்டாக காலையில் வந்து ஒரு சிங்கிளோ அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். செகண்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ 59,240. தேர்டை பொறுத்தளவுக்கு 58,757 அப்படிங்கிறது தேர்டோட சப்போர்ட். சரி ஓகே. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி மாதிரியே இதுலேயே ஒரு ஜோன் தான் இருக்குது. நம்ம அதை போட்டுருவோம். இப்போ இந்த எல்லோ ஜோனில் தொட்டு மார்க்கெட் போனால் வெரி புல்லிஸாக பொறுத்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வந்து மேலே ஒரு ஜோன் போட்டிருந்தா இல்லை அவன் மாரி செட்டப் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகணும். செகண்ட் ரேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ள செட்டப்பாக தான் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா செகண்டை தாண்டிச்சுன்னா அடுத்து ஆல் டைம் வந்துடுது. ஆல் டைம் ஹைங்கிறது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க தொட்ட செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இதையும் உடச்சா மட்டும் தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ் படி. அதுபோல் இந்த தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்து ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை உடச்சி மார்க்கெட் இறங்கினாலும் இந்த தேர்ட் சப்போர்ட்லேருந்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சா மட்டும் தான் மார்க்கெட் வீக்கு. அது வரைக்குமே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஒன்று மேலே போகணும் இல்லைன்னா இந்த டேவோட லோவுக்கும் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடைக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சரி ஓகே. நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இது நிஃப்டியும் ஒன்று தான். இது பிரேக் பண்ணாமல் தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட் வந்து இன்னையோட லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பிரேக் பண்ண பற்றி தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அதனால் சமயத்தில் வால்டைல் இல்லாமல் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,503 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து டேவோட ஹை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 82,783 அப்படிங்கிறது ஒரு ரீசெண்டாக போனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போன ஹை 82,783. அதுக்கு அடுத்து 83,132 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 82,022 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேவோட லோ தான் 81,814 அப்படிங்கிற டேவோட லோ வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 81,437. சரி ஓகே. இதுலேயும் ஒரு எல்லோ ஜோன் போட்டு விட்றேன். இப்போ இந்த எல்லோ ஜோனை தொட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணுறோன்னா இந்த தேர்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் அடுத்த சப்போர்ட். ஆனால் இதிலே மார்க்கெட் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இந்த செகண்ட் சப்போர்ட்டை தொடாமல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லேசாக உடச்சி இல்லை தொட்டோ இதுலேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா மேலே இதையும் உடச்செல்லாம் மேலே போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லை இது கீழே உடைக்கிறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. ஆனால் இதை உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒன்று தொட்டுட்டு போகும் இல்லைனா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளே ஒன்று நாளைக்கு வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸ் இந்த எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயுமே ரேஞ்ச் வச்சுட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு தான் உடச்சி தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வாட்டி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.